அளவற்ற அருளாளனும் சர்வ வல்லமை படைத்தவனுமான அல்லாஹ்வின் பெயரால். இந்த சரித்திரத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களை தற்செயலாக வந்தடையவில்லை. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் ஏனென்றால் இந்த துல்லியமான தருணத்தில் உங்கள் இதயம் இந்த நினைவூட்டலை எதிர்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். மக்கள் உண்மையை கவனிக்காமல் கடந்து செல்லும் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் தான் விரும்புவோரை இன்னும் வழிநடத்துகிறான். இன்று உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமலேயே நீங்கள் இஸ்லாத்திற்கு சேவை செய்யலாம். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஷேர் நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத ஒரு ஆன்மாவிற்கு வழிகாட்டுதலை கொண்டு செல்லும். ஆனால் உங்கள் செயல்களின் அளவில் யாருடைய இரட்சிப்பு எழுதப்படலாம். அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் உங்கள் கல்லறையில் வெளிச்சமாகவும் பாதுகாப்பாகவும் மாறும். அந்த நாளில் எந்த செல்வமும் எந்த சாக்கு போக்கும் உதவாது. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஆவார். ஒரு இரவு அல்லாஹ்வின் தூதர் பயத்தில் விழித்தெழுந்து கூறினார்கள், அருகில் வந்த ஒரு தீமையால் அரேபியர்களுக்கு கேடு. இன்று யஃஜூஜ் மற்றும் மெஃஜூஜின் தடுப்பில் இது போன்ற ஒரு துளை திறக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு அவர் தனது விரல்களால் ஒரு வட்டத்தை உருவாக்கினார். அல்லாஹ்வின் தூதரே, நல்லவர்கள் நம்மிடையே இருக்கும்போது நாம் அழிக்கப்படுவோமா என்று ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார். அவர், ஆம், ஊழல் பரவலாகிவிட்டால் என்று பதிலளித்தார். புகாரி, முஸ்லிம். இவை குறியீட்டு வார்த்தைகள் அல்ல, எதிர்கால யதார்த்தத்தை பற்றிய எச்சரிக்கையாக இருந்தன. ஒழுக்கச் சிதைவு உடல் ரீதியான பேரழிவை அழைக்கிறது என்பதையும், பாவம் சாதாரணமாக மாறும்போது தண்டனை அமைதியாக நெருங்குகிறது என்பதையும் இது குறிக்கிறது. உலகம் முழுவதையும் 4 பேர் மட்டுமே ஆட்சி செய்தனர் என்று நபி பெருமானார் அவர்கள் நமக்கு தெரிவித்தார்கள். 2 விசுவாசிகள், துல்கர்னைன் மற்றும் சுலைமான். மற்ற 2 நிம்ரோத் மற்றும் நேபுகாத் நேசர் என்ற நிராகரிப்பாளர்கள். மேலும் இந்த உம்மத்திலிருந்து 5வது ஆட்சியாளர் தோன்றுவார் என்றும் அவர் மூலம் அல்லாஹ் இஸ்லாத்தை வெற்றி பெறச் செய்வான் என்றும் அந்த ஆட்சியாளர் மஹ்தியாக இருப்பார் என்றும் அவர் கூறினார். அதிகாரம் என்பது தானாகவே தீயதல்ல, ஆனால் அது இதயத்திற்குள் மறைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது. துல்கர்னைன் வெறும் நிலங்களின் மன்னர் மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வின் அடிமை. ஒரு சோதனையாக ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. துல்கர்னைன் யார்? அவரது உண்மையான பெயர் தெரியவில்லை. துல்கர்னைன் என்பது 2 கொம்புகளை வைத்திருப்பவர் அல்லது 2 அடிவானங்களின் எஜமானர் என்று பொருள்படும் ஒரு பட்டப்பெயர். அல்லாஹ் அவரை பற்றி وَاتَّبَعَ سَبِيلَ رَبِّهِ حَسَنًا حَتَّى إِذَا بَلَغَ مَغْرِبَ الشَّمْسِ وَجَدَهَا تَغْرُبُ فِي عَيْنٍ حَمِئَةٍ وَوَجَدَ عِندَهَا قَوْمًا قُلْنَا يَا ذُو الْقَرْنَيْنِ إِمَّا أَن تُعَذِّبَ وَإِمَّا أَن تَتَّخِذَ فِيهِمْ حُسْنًا. நிச்சயமாக நாம் அவரை பூமியில் நிலைநிறுத்தினோம், மேலும் எல்லாவற்றிற்கும் அவருக்கு வழிவகை செய்தோம் என்று கூறுகிறான். சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18. அவருக்கு பலம் கொடுக்கப்பட்டது, ஆனால் நீதியும் கொடுக்கப்பட்டது. அவருக்கு படைகளும் கொடுக்கப்பட்டது, ஆனால் பணிவும் கொடுக்கப்பட்டது. அவருக்கு மக்கள் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவரது சொந்த ஆசைகள் மீதும் கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அவருக்கு உலக பாதைகளை திறந்தான். மேலும் சில வரலாறுகள் மேகங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்ததாகவும் தெய்வீக கட்டளையால் அவருக்கு தூரங்கள் குறைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றன. அவர் பெருமையால் வெற்றி பெறவில்லை, மாறாக அல்லாஹ் அவர் மீது பொறுப்பை ஒப்படைத்ததால் வெற்றி பெற்றார். وَأَتْبَعَ سَبِيلَ رَبِّهِ حَتَّى إِذَا بَلَغَ مَغْرِبَ الشَّمْسِ وَجَدَهَا تَغْرُبُ فِي عَيْنٍ حَمِئَةٍ وَوَجَدَ عِندَهَا قَوْمًا قُلْنَا يَا ذُو الْقَرْنَيْنِ إِمَّا أَن تُعَذِّبَ وَإِمَّا أَن تَتَّخِذَ فِيهِمْ حُسْنًا قَالَ أَمَّا مَنْ ظَلَمَ فَسَوْفَ نُعَذِّبُهُ ثُمَّ يُرَدُّ إِلَى رَبِّهِ فَيُعَذِّبُهُ عَذَابًا نُكْرًا وَأَمَّا مَنْ آمَنَ وَعَمِلَ صَالِحًا فَلَهُ جَزَاءً الْحُسْنَى وَسَنَقُولُ لَهُ مِنْ أَمْرِنَا يُسْرًا. துல்கர்னைன் சூரியன் மறையும் இடத்தை அடையும் வரை பயணம் செய்ததாக அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். அவர் ஒரு இருண்ட சேற்று நீரூற்றில் அது மறைவதை கண்டார். அதன் அருகே ஒரு சமூகத்தினரை கண்டார். நாங்கள், ஓ துல்கர்னைன், அவர்களை தண்டிக்கவும் அல்லது அவர்களிடம் கருணை காட்டவும் என்று கூறினோம். அவர் கூறினார், எவன் அநீதி இழைக்கிறானோ அவனை நாம் தண்டிப்போம், பின்னர் அவன் தன் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவான். என் இறைவன் அவனை கடுமையாக தண்டிப்பான். ஆனால் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்பவனோ அவனுக்கு மிகச்சிறந்த நற்கூலி உண்டு, நாம் அவனிடம் மென்மையாக பேசுவோம். சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18. இது அவரது அதிகாரத்தின் முதல் சோதனை. அவர் கொடூரமாக ஆட்சி செய்யவில்லை, நீதிக்கும் கருணைக்கும் இடையில் சமநிலையுடன் ஆட்சி செய்தார். நம்பிக்கை இல்லாத வலிமை கொடுங்கோன்மை, ஆனால் நம்பிக்கையுடன் கூடிய வலிமை பாதுகாப்பாக மாறும் என்பதை காட்டினார். பின்னர் அல்லாஹ் கூறுகிறான், ثم أتبع سبيلا حتى إذا بلغ مطلع الشمس وجدها طالعة على قوم لم نجعل لهم من دونها سترا
பின்னர் அவர் சூரியன் உதிக்கும் திசையை அடையும் வரை ஒரு வழியை பின்பற்றினார். அது ஒரு சமூகத்தாரின் மீது உதிப்பதைக் கண்டார். அவர்களுக்கு அதிலிருந்து நாம் எந்த புகலிடத்தையும் ஏற்படுத்தவில்லை. சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18. இந்த மக்கள் கூரைகள் இல்லாமல், நிழல் இல்லாமல், சூரியனின் கொளுத்தும் வெப்பத்தில் வாழ்ந்தனர். துல்கர்னைன் அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுத்ததாகவும், அவரது நோக்கம் வெற்றி மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலால் வழிநடத்தப்படும் நாகரிகம் என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். பின்னர் அல்லாஹ் கூறுகிறான், ثم أتبع سبيلا حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يفقهون قولا. இவ்வாறு அவருக்கு இருந்த அறிவை நாம் சூழ்ந்திருந்தோம். சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18. அதாவது, அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும், அவரது இதயத்தில் உள்ள ஒவ்வொரு நோக்கத்தையும் அல்லாஹ் அறிந்திருந்தான். பின்னர் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய பணி வந்தது. பின்னர் அவர் 2 மலைகளுக்கு இடையில் அடையும் வரை ஒரு வழியை பின்பற்றினார். அவற்றின் அருகே பேச்சை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்தை கண்டார். ثم أتبع سبيلا حتى أتى بين السدين ووجد من دونهما قوما لا يفقهون قولا قالوا يا ذو القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما أتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى جعله نارا. அவர்கள், ஓ துல்கர்னைன், யஃப்ஜூஜ் மற்றும் மாஃப்ஜூஜ் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று கூறினர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடையை நீங்கள் எழுப்ப நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? அவர், என் இறைவன் எனக்கு கொடுத்தது நீங்கள் வழங்குவதை விட சிறந்தது. எனவே உங்கள் பலத்தால் எனக்கு உதவுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடையை எழுப்புவேன் என்று கூறினார். சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18 வசனங்கள் 92 முதல் 95 வரை. அவர் பணம் கேட்கவில்லை. அவர்களுடைய பயத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்தது உங்கள் செல்வத்தை விட சிறந்தது என்று அவர் கூறினார். தங்கத்தை விட அல்லாஹ்வுக்கு அஞ்சும் ஒரு ஆட்சியாளரின் அடையாளம் இது. அல்லாஹ் கூறுகிறான், ஆதூனி ஜுபர் அல் ஹதீத் ஹத்தா இதா சாவா பைன الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا. இரும்பு தகடுகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறி 2 மலைகளுக்கு இடையில் அவற்றை சமன் செய்த பிறகு அவன் ஊதுங்கள் என்று கூறினான். அதை நெருப்பாக மாற்றினான். அவன், உருகிய செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது ஊற்றுங்கள் என்று கூறினான். ஆகவே அவர்களால் யஃப்ஜூஜ் மற்றும் மாஃப்ஜூஜ் அதன் மீது ஏறவும் முடியவில்லை, அதை துளைக்கவும் முடியவில்லை. சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18 வசனங்கள் 96 முதல் 97 வரை. இது ஒரு சாதாரண சுவர் அல்ல. இது தெய்வீக வடிவமைப்பால் கட்டப்பட்ட ஒரு தடையாகும். மனித முயற்சியால் கட்டப்பட்டது, ஆனால் அல்லாஹ்வின் விருப்பத்தால் மூடப்பட்டது. துல்கர்னைன் அதை முடித்தபோது அவர் பெருமை பேசவில்லை. அவர் கூறினார், قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. இது என் இறைவனிடமிருந்து கிடைத்த ஒரு கிருபை. ஆனால் என் இறைவனின் வாக்குறுதி வரும்போது அவன் அதை சமன் செய்வான். மேலும் என் இறைவனின் வாக்குறுதி என்றென்றும் உண்மையானது. சூரா அல்-காஃப் அத்தியாயம் 18 வசனம் 98. சாதனையின் உச்சத்தில் கூட அல்லாஹ் விழ கட்டளையிடும் வரை மட்டுமே அனைத்தும் நிலைத்திருக்கும் என்பதை அவர் நினைவில் வைத்திருந்தார். யஃப்ஜூஜ் மற்றும் மாஃப்ஜூஜ் ஆகியோர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யாஃபித்தின் வழித்தோன்றல்களில் இருந்து வந்தவர்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ஆதாமே என்று கூறுவான். ஆதம், எங்கள் இறைவனே என்று பதிலளிப்பான். அப்போது ஒரு உரத்த குரல் கேட்கும், அல்லாஹ் உங்கள் சந்ததியினரில் இருந்து நரக நெருப்புக்கு ஒரு பணியை மேற்கொள்ளுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று நபி பெருமானார் அவர்கள் கூறினார்கள். ஆதம் கேட்பான், இறைவா, நரக நெருப்பின் பணி யார்? அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு 1000 999 பேரை எடும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் தன் சுமையை குறைத்து விடுவாள். கருச்சிதைவு ஏற்படும் மற்றும் ஒரு குழந்தைக்கு நரைமுடி இருக்கும். மேலும் மனிதர்கள் குடிபோதையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவர்கள் குடிபோதையில் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் வேதனை கடுமையானதாக இருக்கும். நபி பெருமானார் அவர்கள் இதை குறிப்பிட்ட போது மக்கள் மிகவும் வருத்தமடைந்தனர். பயந்து முகங்கள் மாறின. அப்போது நபி பெருமானார் அவர்கள், யஃப்ஜூஜ் மற்றும் மஃப்ஜூஜில் இருந்து 999 பேரும் உங்களிடமிருந்து ஒருவரும் வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம்களாகிய நீங்கள் பெரும்பாலான மக்களுடன் ஒப்பிடும்போது ஒரு வெள்ளை எருதின் பக்கத்தில் உள்ள கருப்பு முடியைப் போலவோ அல்லது ஒரு கருப்பு எருதின் பக்கத்தில் உள்ள வெள்ளை முடியைப் போலவோ இருப்பீர்கள்.
மேலும் நீங்கள் சொர்க்கத்தின் மக்களில் 4/4 இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். பிறகு அவர், நீங்கள் சொர்க்கவாசிகளில் 1/3 இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார். நாங்கள் மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். பிறகு அவர், நீங்கள் சொர்க்கவாசிகளில் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார். எனவே நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். சாஹிஹ் அல் புகாரி 4741 மற்றும் சாஹிஹ் முஸ்லிம் 222. அல்லாஹ்வின் தூதர் மேலும் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் தடையை தோண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதை உடைத்து சூரிய ஒளியை பார்க்கத் தொடங்கும் போது அவர்களின் தலைவர், திரும்பி வாருங்கள், நாளை அதை முடிப்போம் என்று கூறுகிறார். மேலும் அல்லாஹ் அதை முன்பை விட வலுவாக மீட்டெடுக்கிறான். அவர்கள் வெளிப்படும் நாள் வரை அவர்களின் தலைவர் அல்லாஹ் நாடினால் நாளை என்று கூறுவார். எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை விட்டுச் சென்ற இடத்திலேயே அதை கண்டுபிடித்து உடைத்துச் செல்வார்கள். அஹ்மத் இப்னு மாஜா. இது அவர்கள் தப்பிப்பது கூட அல்லாஹ்வின் அனுமதியை பொறுத்தது என்பதையும், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை மிகப்பெரிய சோதனையின் சிறையை திறக்கும் திறவுகோலாக இருக்கும் என்பதையும் காட்டுகிறது. அவர்கள் வெளிப்படும் போது நபி பெருமானார் கூறினார்கள், அவர்கள் ஒவ்வொரு மலையில் இருந்தும் அலைகளைப் போல இறங்கி வருவார்கள் என்று. அவர்கள், பூமியின் மக்களை நாம் தோற்கடித்து விட்டோம், இப்போது வானத்தின் மக்களை தோற்கடிப்போம் என்று கூறுவார்கள். அவர்கள் தங்கள் அம்புகளை மேல் நோக்கி எய்வார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுவதற்காக இரத்தக்கரை படிந்த அம்புகளை திருப்பி அனுப்புவான். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இருப்பார். அவர் விசுவாசிகளை தூர் மலைக்கு அழைத்துச் செல்வார். உணவு மிகவும் பற்றாக்குறையாகிவிடும். பசுவின் தலை தங்கத்தை விட மதிப்புமிக்கதாக இருக்கும். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் ஆகியோரின் கழுத்துகளில் புழுக்களை உருவாக்குவான். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவைப் போல ஒரே நேரத்தில் இறந்து விடுவார்கள். முஸ்லிம். பூமி அவர்களின் உடல்களால் நிரப்பப்படும். விசுவாசிகள், யார் சென்று என்ன நடந்தது என்று பார்ப்பார்கள் என்று கேட்பார்கள். ஒரு மனிதன் மரணத்தை எதிர்பார்த்து செல்வான். அவன் அவர்கள் அனைவரும் இறந்து கிடப்பதை காண்பான். பின்னர் அல்லாஹ் அவர்களின் உடல்களை எடுத்துச் செல்ல ஒட்டகங்களை போன்ற கழுத்துள்ள பறவைகளை அனுப்புவான். பின்னர் அல்லாஹ் மழையை அனுப்புவான். அது பூமியை சுத்தமாக கழுவும். அவற்றின் எந்த தடயமும் எஞ்சியிருக்காது. பின்னர் அல்லாஹ் பூமிக்கு அதன் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த கட்டளையிடுவான். ஒரு கூட்டத்திற்கு ஒரு மாதுளை போதுமானதாக இருக்கும். ஒரு பசு முழு குலத்திற்கும் உணவளிக்கும். ஆயுதங்கள் 7 ஆண்டுகளுக்கு விறகாக பயன்படுத்தப்படும். முஸ்லிம். துல்கர்னைனின் படிப்பினைகளில் தப்சீர் அறிஞர்களால் குறிப்பிடப்பட்ட ஒரு பிரபலமான சம்பவம் உள்ளது. அவர் ஒரு முறை ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு வழியாகச் சென்று தனது வீரர்களிடம், உங்கள் கால்கள் தொடும் எதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். சிலர் சோம்பேறித்தனத்தால் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. சிலர் கீழ்ப்படிதலில் இருந்து கொஞ்சம் விலகிச் சென்றனர். மற்றவர்கள் அவருடைய ஞானத்தை நம்பி தங்களால் முடிந்தவரை கூடினர். காலையில் பள்ளத்தாக்கு தங்கமாக தெரிந்தது. எதையும் எடுத்துக்கொள்ளாதவர்கள் ஆழ்ந்த வருத்தம் அடைந்தனர். குறைவாக எடுத்துக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினர். அதிகம் எடுத்துக்கொண்டவர்கள் கூட இன்னும் அதிகமாக சுமந்திருக்க வேண்டும் என்று விரும்பினர். இது உலகத்திற்கும் மறுமைக்கும் உதாரணம். நம்ப மறுப்பவர் நம்பிக்கை கொள்ளாததற்கு வருத்தப்படுவார். பாவி மனம் திரும்பாததற்கு வருத்தப்படுவார். நல்லவர்கள் கூட அதிக நன்மை செய்யாததற்கு வருத்தப்படுவார்கள். துல்கர்னைன் மக்காவிற்குள் நுழைந்த போது அவர் தனது குதிரையிலிருந்து இறங்கினார் என்றும், மக்கள் நீதான் உலகத்தின் ராஜா என்று கூறினார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர் பதிலளித்தார், இப்ராஹிம் நடந்து வந்த இடத்தில் நான் எப்படி சவாரி செய்ய முடியும்? அவரது சக்தி அவரை பெருமை கொள்ளச் செய்யவில்லை. அவரது அதிகாரம் அவரை ஆணவம் உள்ளவராக மாற்றவில்லை. அரசாட்சி மங்கிவிடும், ஆனால் செயல்கள் அப்படியே இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். குறைஷிகள் நபி பெருமானார் அவர்களை சோதிக்க விரும்பிய போது குகைவாசிகளை பற்றியும் துல்கர்னைனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் அவர்களிடம் கேட்டார்கள். அல்லாஹ் சூரா அல் கஹ்ஃபை விடையாக வெளிப்படுத்தினான். இது பெருமானார் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அல்ல, மாறாக வரலாறுகளிடமிருந்து இறை வெளிப்பாடுகளை பெறுகிறார்கள் என்பதற்கான சான்றாகும். உண்மையான சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதையும், நீதிதான் தலைமைத்துவத்தின் நோக்கம் என்பதையும் மனிதகுலம் அறிந்து கொள்வதற்காக துல்கர்னைன் குறிப்பிடப்பட்டார். துல்கர்னைன் கட்டிய தடுப்புச் சுவர் உள்ளது. மேலும் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் இருவரும் உள்ளனர். எப்படி நம்மால் மலக்குகளையும் ஜின்களையும் காண இயலாதோ, அதே போன்று இந்த படைப்பினங்களையும் நம்மால் காண முடியாது. அல்லாஹ் தான் விரும்புவதை மறைத்து தான் விரும்புவதை வெளிப்படுத்துகிறான். நட்சத்திரங்கள் கூட கட்டளைப்படி நகரும். கிரகங்கள் கூட தாங்கள் தேர்ந்தெடுக்காத சட்டங்களுக்கு கீழ்ப்படுகின்றன. ஆனாலும் மனிதன் தான் தனிமையாகவும்
திரும்பி வர முடியாதவனாகவும் நினைக்கிறான். இறுதியாக அந்த தடை உடைக்கப்படும் பொழுது அது ஒரு கதவு திறப்பது போல ஒலிக்காது, உலகம் அலறுவது போல ஒலிக்கும். அல்லாஹ் வாக்களித்தபடி எந்த மலையாலும் தடுத்து நிறுத்த முடியாத வெள்ளம் போல யஃஜூஜ் மற்றும் மெஃஜூஜ் எல்லா உயரங்களிலிருந்தும் கொட்டும். நகரங்கள் வீழ்ச்சியடையும், நாடுகள் வீழ்ச்சியடையும். மேலும் அல்லாஹ்வே எழுதிய ஒரு ஆணைக்கு எதிராக எஃப்கு சுவர்களும் அணு ஆயுதங்களும் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை மனிதகுலம் மிகவும் தாமதமாக உணரும். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கையில் ஏந்தி ஓடுவார்கள். மன்னர்கள் பிச்சைக்காரர்களைப் போல ஒளிந்து கொள்வார்கள். பூமி ஆணவத்தின் இரத்தத்தை குடிக்கும். அந்த நாளில் வானம் பழக்கமானதாக தோன்றாது. பெருங்கடல்கள் பயங்கரத்தால் கொதிக்கும். மலைகள் மேகங்களைப் போல நடக்கும். இது அரசியல் அல்ல, போர் அல்ல, பேரழிவு அல்ல. இது தெய்வீக எச்சரிக்கையின் நிறைவேற்றம் என்பதை ஒவ்வொரு இதயமும் அறிந்து கொள்ளும். அந்த குழப்பத்தில், நிம்மதியான காலங்களில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களை மட்டுமே பயங்கரமான காலங்களில் அவன் நினைவு கூர்வான். இந்த செய்தி நாளைக்குரியது அல்ல, இப்போதைக்குரியது. சூர் ஊதப்படுவதற்கு முன்பு, சுவர் உடைக்கப்படுவதற்கு முன்பு, பூமி அதன் சுமையை அசைப்பதற்கு முன்பு. ஏனென்றால் யஃஜூஜ் மற்றும் மெஃஜூஜ் விடுவிக்கப்படும் போது தயாராக நேரமில்லை, மனந்திரும்ப நேரமில்லை, திரும்பி வர நேரமில்லை. அன்று எந்த படையும் நம்மை பாதுகாக்காது, எந்த செல்வமும் நம்மை மீட்காது, எந்த சக்தியும் நம்மை காப்பாற்றாது. நாம் ரகசியமாகச் செய்த சஜ்தா, மனந்திரும்பி நாங்கள் சிந்திய கண்ணீர், நம் மார்பில் சுமந்த நம்பிக்கை மட்டுமே நமக்கும் அழிவுக்கும் இடையில் நிற்கும். எனவே உலகம் மண்ணாக மாறுவதற்கு முன்பு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நடப்போம். வானம் பிளப்பதற்கு முன்பு நிதமும் அவனை நினைவில் வைப்போம். தடை நீங்குவதற்கு முன்பு அவனுக்கு கீழ்ப்படிவோம். ஏனென்றால் யஹ்ஜூஜ் மற்றும் மெஹ்ஜூஜ் வரும்போது நம்பிக்கை மட்டுமே முக்கியம்.